ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம தேன் எடுத்திருப்போம். இப்போ இந்த தேன் அடைய வச்சு நம்ம எப்படி மெழுகு செய்கிறதுனா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். சீக்கிரமாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை நல்லா சூடு பண்ணிக்கணும். என்கிட்ட பழைய பாத்திரம் இருந்துச்சு, நான் அதையே எடுத்துக்கிட்டேன். தண்ணி நல்லாவே சூடாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு அடையாவது எடுத்து இதில் போட்டுற வேண்டியதான். இதில் எறும்பு பூச்சி எதுவுமே இல்லை, ஏன்னா நம்ம எடுத்து கொஞ்ச நாள் ஆகுது. எல்லாத்தையுமே அப்படியே விட்டுட்டேன். ஸோ எல்லாமே போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை இன்னும் நல்லா சூடு பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிக்கணும். அப்போ தான் இது எல்லாமே உருகி அதில் இருக்கிற மெழுகு பிரிஞ்சு தனியாக வரும். இப்போ எல்லாமே நல்லா கொதிச்சு எப்படி தண்ணியை கலர் மாறிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ இவங்களை எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிட வேண்டியதான். பழைய கரண்டியை வச்சு இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். அதுக்காக ஒரு வேஸ்ட் துணி வச்சுருக்கேன் ஒரு பக்கெட்டில். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிக்க வேண்டியதான். எல்லாத்தையுமே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன். வாசனை சும்மா பறக்குதுங்க, தேன் வாசனை. பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே லைட்டாக மெழுகு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த தண்ணி ஆற ஆற நமக்கு மெழுகு நல்லாவே கிடச்சிடும். ஆற விட்டு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமாக மெழுகு ஃபார்ம் ஆகிருக்கு. இன்னமும் இந்த தண்ணி சூடாக தான் இருக்குது. இன்னும் நல்லா ஆற விடணும். ஆற விட்டுட்டு எவ்வளோ மெழுகு வந்துச்சுன்னு நான் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.